evening friends of ICP Academy. நம்ம இப்போ 4th சாப்டரில் 3rd யூனிட் ப்ரைஸ் அவுட்புட் டிட்டர்மினேஷன் அண்டர் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஃபார்ம்ஸ் பார்க்குறோம். இப்போ ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸும் அந்த குவான்டிட்டி, அந்த ப்ரைஸுக்கு எவ்வளோ அளவான குவான்டிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுங்கிறதும் எதில் டிபெண்ட் ஆகி இருக்குதுன்னு பார்த்தோன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷன்ஸில் தான் டிபெண்ட் ஆகி இருக்குது அப்படிங்கிறது லாஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்குறோம். அதனுடைய கண்டினியூட்டியில் நம்ம சொல்லும்போது என்ன சொன்னோம், டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷனும் எதை பொறுத்து அமையுதுன்னா அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பொறுத்து அமையுதுன்னு பார்க்குறோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அந்த செல்லரும் அந்த பையரும் அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அதை வச்சு ஈக்லிபிரியம் ப்ரைஸும் குவான்டிட்டியும் எப்படி டிட்டர்மைன் ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு மார்க்கெட்டுடைய கேரக்டரிஸ்டிக்காக பார்க்குறோம். அப்போ ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சருங்கிறது வெவ்வேறு விதமாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். அப்போ அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட் இருக்குது. ரெவென்யூ ஃபங்க்ஷன், அந்த ஃபேமோட ரெவென்யூ ஃபங்க்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருங்கிறது தான் ஒரு ஃபேமோட ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுதுங்கிற ஒரு பவராக நமக்கு டிட்டர்மின் பண்ணுது. அந்த ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் அப்படிங்கிறத மனசில் வச்சு அந்த மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட்டுக்கு என்ன ப்ரைஸ் அந்த ஃபேம் ஜென்ரலாக ஃபிக்ஸ் பண்ணுதோ அதுதான் அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸாக இருக்குது. அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணுன்னா அவங்க மார்க்கெட்டோட நேச்சரை க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஈக்லிபிரியம் ப்ரைஸ் அண்ட் ஈக்லிபிரியம் அவுட்புட்டை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு அவங்க மார்க்கெட்டோட நேச்சர், ஸ்ட்ரக்சர் இதை ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணி தான் ஃபேம் மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த யூனிட்டில் நம்ம இந்த மார்க்கெட்டோட நேச்சரை முதல்ல அந்த 4 டைப் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்குறோம். 4 டைப் என்னன்னு பார்க்கும்போது பெர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபலி காம்படிஷன், மோனோபலிஸ்டிக் காம்படிஷன் அண்ட் ஆலிகோபலி காம்படிஷன். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஷார்ட் ரனில் அல்லது ஒரு லாங் ரனில் ஈக்லிபிரியம் ப்ரைஸும் ஈக்லிபிரியம் குவான்டிட்டியும் எப்படி டிட்டர்மைன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த யூனிட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது பெர்ஃபெக்ட் காம்படிஷன். பெர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படிங்கிறதுடைய ஃபீச்சர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னு சொன்னால், அந்த ஒரு மார்க்கெட்டில் நிறைய பையர்ஸும் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க. அந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஒரே மாதிரியான ஒரு ப்ராடக்டை தான் விற்பாங்க, அதே ப்ரைஸில் தான் இருக்கும். எல்லாரும் அதே விலையில் கொடுத்துட்ருப்பாங்க, அதே ஒரே பொருளை தான் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் அதில் பையரும் நிறையா பேர் இருப்பாங்க, செல்லரும் இருப்பாங்க. இது ஒரு பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்டோட ஜென்ரலிஸ்டிக் ஃபீச்சராக நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னும் டீட்டெயில்டாக அதனுடைய கேரக்டரிஸ்டிக் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று ஒன்றா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன் அந்த மார்க்கெட்டுங்கிறதுலையே நம்ம இப்போ பேசின மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிஷன் இருக்கும். அவங்க காம்படிட்டிவாக தான் இருப்பாங்க, ஒருத்தரோட ஒருத்தர். லார்ஜ் பையர் இருக்கிறதுனால ஒவ்வொரு செல்லரும் ஒரு லார்ஜ் ஷேர் ஆஃப் த டிமாண்டை சப்ளை பண்ணக்கூடியவராக தான் இருப்பாங்க. அதனால் டோட்டல் டிமாண்ட் அவருக்குன்னு பிரித்து பார்க்கும்போது சின்ன டிமாண்டாக இருக்கும். அதனால் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை ஒரு பையராலேயோ ஒரு செல்லராலேயோ ஒரு பொருளுக்கு மற்ற ப்ரைஸ்லேயோ டிமாண்ட்லேயோ சப்ளைலேயோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக்காக பார்க்குறோம். தட் இஸ் டூ மெனி நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் டூ மெனி நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் ஒருத்தரோட ஒருத்தர் கம்பீட் பண்ணுவாங்க. அப்படி கம்பீட் பண்ணுறதுனால அந்த ஒரு பையரோ ஒரு செல்லரோ அந்த மார்க்கெட்டில் கொடுக்குற ஷேருங்கிறது டிமாண்ட் ஷேர் ஆகட்டும் அல்லது சப்ளை ஷேர் ஆகட்டும் ஒரு சின்ன பகுதி தான் டோட்டல் சப்ளை டோட்டல் டிமாண்டில். அதனால் இவங்க யாரும் ஒரு தனிப்பட்ட வகையில் அந்த பொருளுடைய விலைக்கோ அல்லது அந்த டோட்டல் டிமாண்ட்லேயோ அல்லது சப்ளைலேயோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு பார்க்குறோம். இதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்காக பார்க்குறோம். செகண்டு கேரக்டரிஸ்டிக்காக பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னா, ப்ராடக்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரே ஐடென்டிக்கல் ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் தான் எல்லாரும்
சப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒன்றோட ஒன்று பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கும். அதனால் ஒரு மார்க்கெட்டில் வந்து சிங்கிள் ப்ராடக்டாக இருக்கும். இது எல்லோரும் அதை விற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமுடைய ஒரு விலையோ ஒரு இதோ வந்து பெரிய பிஸ்னஸை மாற்றும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இங்கே இல்லை. பையருக்கு வந்து ஒன்றும் பெரிய ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. டிஃப்ரெண்ட் செல்லர்ஸ் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் செல்லர்கிட்ட அளவான சப்ளை கமாடிட்டி வந்து நிறையா இருக்கலாம். ஒருத்தர்கிட்ட குறைவாக இருக்கலாம், ஒருத்தர்கிட்ட வந்து மீடியமாக இருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கலாமே ஒழிய, ஆனால் வந்து அதில் ஒன்றும் பெருசாக இவருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பண்ண முடியாது. கன்சியூமர்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சே தான் அந்த மார்க்கெட்டுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது கேரக்டரிஸ்டிக் நம்பர் 2. நம்பர் 3ன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபேமும் இதில் விற்கணும்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு ஃபேமும் ஈஸியாக மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம், விற்கலாம், முடியாட்டால் வெளியில் போகலாம். கம்மிங் இன் அண்ட் கெட்டிங் கோயிங் அவுட் வந்து ஈஸியாக நடக்கக்கூடியது, ஃப்ரீயாக நடக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பர்ஃபெக்ட் காம்படிஷனில். இதில் பெருசாக ஒன்றும் லீகலோ அல்லது மார்க்கெட் ரிலேட்டட் பேரியர்ஸ் தடங்கல்களோ கண்டிப்பாக என்ட்ரிக்கு இருக்காது. அதில் ஸ்பெஷல் காஸ்ட் எல்லாமும் ஒன்றும் பெருசாக ஒரு புது ஃபேம் உள்ளே வர்றதுக்கு இன்கர் பண்ண வேண்டியது இல்லை. யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் வந்து அதை விற்க முடியும். அவங்களால முடியல, கம்பீட் பண்ண முடியல அப்படின்னா அவங்க எக்ஸிட் ஆகிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷனுடைய இன்னொரு பெக்கூலியர் ஃபீச்சராக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்க்குறப்போ நம்ம சொல்கிறது எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் பியோர் காம்படிஷன் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. இந்த பிஸ்னஸ் காம்பினேஷன் ஆஃப் மொனோபலிஸ்டிக் நேச்சர்ஸ் இங்கே பாசிபிளாக இல்லை. இந்த 3 முக்கியமான ஃபீச்சரோட அடிஷ்னலாக என்ன ஃபீச்சர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் த மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து பையருக்கும் இருக்கும், செல்லருக்கும் இருக்கும். 2 பேருக்கும் ரிலவெண்ட்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா நாலேஜும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டாக் எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ ப்ராடக்ட் இப்போ சப்ளை பண்ணணும், என்ன விலை வைக்கணும் அப்படிங்கிறது எல்லா செல்லருக்கும் தெரியும். அதே மாதிரி பையருக்கும் இந்த டைமில் என்ன விலை கொடுத்தா நமக்கு இந்த ப்ராடக்டை வாங்கலாம், இங்கே எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற நாலேஜ் அவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சு தான் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. அதே மாதிரி பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸில் பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். பையரோ செல்லரோ ரொம்ப டைமோ ரொம்ப மணியோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை முடிக்கிறதுக்கு. ஏன்னா எவ்ரிவேர் இட் இஸ் த சேம். எங்கிட்ட வாங்கினாலும் 20, அவங்கள்ட்ட வாங்கினாலும் 20னா செல்லர் வந்து ஒரு பர்சனல் லாஜிக் யூஸ் பண்ணி அங்கேயான்னு சொல்லுவாரே ஒழிய மற்றபடிக்கு எதுவும் அதில் பெரிய டிட்டர்மினேஷனுக்கு அவருக்கு சான்சஸ் இல்லை. அதனால் பையருக்கும் வந்து ஒரு பெருசாக இது கிடையாது. லாஸ்ட் ஒன் வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷனில் எல்லா ஃபேமும் ப்ரைஸ் டேக்கர்ஸ் தான். அவங்க அந்த மார்க்கெட்டில் அன்றைக்கி நிலவரத்தில் என்ன விலை இருக்கோ அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். டோட்டல் டிமாண்ட் டோட்டல் சப்ளையை பொறுத்து அந்த விலை மாறுபடும். அந்த அசம்ஷன் ஆஃப் ப்ரைஸுங்கிறது கன்சியூமர்ஸுக்கும் அது அப்ளிகபிளாக தான் இருக்கும். பர்ஃபெக்ட் நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு, பர்ஃபெக்ட் மொபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு செல்லர் அதனுடைய விலையை அதிகரித்தார்னா அவருக்கு அது விற்க முடியாமல் போயிடும். அவர் கஸ்டமர்ஸை லூஸ் பண்ண வேண்டியதாக தான் ஆகிடும். ஏன்னா பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ். அடுத்த ஆள் அந்த விலைக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தால் கன்சூமர் இங்கேருந்து அங்கே போயிடுவான். அதனால் இதில் வந்து ஒன்றும் பெருசாக நமக்கு ப்ரைஸை பார்கெயின் பண்ணவும் முடியாது, ப்ரைஸை டிட்டர்மின் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் நடக்குது. இங்கே பொதுவாக என்ன டைப் ஆஃப் கமாடிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ் பார்ப்போம், ப்ரெஷியஸ் குட்ஸ் பார்ப்போம். அடுத்தது ஃபினான்ஷியல் ஸ்டாக் மார்க்கெட்டு, ஸ்டாக்கு, பாண்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, இந்த மாதிரிக்கெல்லாம் இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷனில் சேல் ஆகக்கூடிய கமாடிட்டிஸாக பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படிங்கிறதுடைய நேச்சர் அல்லது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 3.0.1 டாபிக். இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஹெட்டிங் வந்து ஈக்லிபிரியம் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரியில்
எக்கனாமிக் டெர்மினாலஜியை பற்றி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அதை வச்சு நம்ம பார்த்தோன்னா, இங்கே இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா நிறைய இண்டிபெண்ட் ஃபர்ம் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பேசணும். ஈச் இண்டஸ்ட்ரி அதே மாதிரி ஒரு ஹோமோஜினியஸ் ப்ராடக்டை தான் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் நடுவில் நிறைய காம்படிஷன் இருக்குது. குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ், வெவ்வேறு ஆளுங்க உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரே மாதிரியான கமாடிட்டிஸ்குள்ளே இருக்கக்கூடிய போட்டி தான். அப்போ இவங்க எல்லாருடைய அவுட்புட்டை டோட்டல் பண்ணால் அது டோட்டலாக கன்சூமர்ஸ்கிட்ட இருக்கிற டோட்டல் டிமாண்டை ஈக்குவேட் பண்ணும். அப்போது இண்டஸ்ட்ரியில் ஈக்லிபிரியம் இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அந்த டோட்டல் டிமாண்ட் என்ன ப்ரைஸில் நடக்குதோ அதே ப்ரைஸில் டோட்டல் சப்ளை இருக்கும்போது அதை ஈக்குலிபிரியம் ப்ரைஸ்னு சொல்கிறோம். அப்போ எப்போ இந்த ஃபர்ம் அந்த ஈக்குலிபிரியம் ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னா, அதனுடைய டோட்டல் காஸ்ட்டை கவர் பண்ணி எவ்வளோ பாசிபிள் அவங்களால அதை ப்ராஃபிட் பண்ண முடியும், மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ஆட் ஆன் பண்ணி கொடுக்கும்போது அந்த ப்ரைஸ் தான் அவங்களுக்கு ஈக்குலிபிரியம் ப்ரைஸாக இருக்குது. அதை தான் நம்ம ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஃபர்முக்கு ஒரு பெரிய இன்சென்டிவ் எதுவும் கிடையாது. எல்லோரும் என்ன விலையில் கொண்டு வந்து விற்கிறாங்களோ அந்த விலையில் எல்லாருக்கும் தகுந்த மாதிரி ஒரு விலையில் தான் விற்க முடியுமே ஒழிய இவர் மட்டும் தனிப்பட்ட ஒரு ஹையர் ப்ராஃபிட்டை எய்ம் பண்ண முடியாது. அப்படி இவர் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது இவருக்கு இவருடைய ப்ரொடக்ஷனையோ இல்லது இவருடைய சேல் டெக்னிக்கையோ எக்ஸ்பேண்ட் பண்ணவோ கான்ட்ராக்ட் பண்ணவோ ஒரு பெரிய மோட்டிவேஷனோ இன்சென்டிவோ இருக்காது இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷனில். ஈக்லிபிரியம் ப்ரைஸ் ஆஃப் அ கிவன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது டிமாண்ட் அண்ட் சப்ளை அங்கே எப்படி இருக்கோ, அந்த மார்க்கெட்டில் எப்படி இருக்கோ அது பொறுத்து தான் அந்த ஈக்லிபிரியம் ப்ரைஸுங்கிறது டிட்டர்மைன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நமக்கு பேஜ் நம்பர் 4.29 ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஈக்லிபிரியம் ப்ரைஸ் ஆஃப் அ காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு. அதில் டி அப்படிங்கிறது டிமாண்ட் கர்வ், எஸ்ஸுங்கிறது சப்ளை கர்வ், எக்ஸ் ஆக்சஸில் வந்து அவுட்புட் ஓக்யூ, ஒய் ஆக்சஸில் ப்ரைஸ் ஓபி. அப்போ ஓபிங்கிற ப்ரைஸில் ஓக்யூங்கிற அளவுக்கு குவான்டிட்டி வந்து டிமாண்ட்லேயும் இருக்குது சப்ளைலேயும் இருக்குதுன்னா அந்த மீட்டிங் பாயிண்ட்டை ஈன்னு சொல்கிறோம். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஈக்லிபிரியம் ப்ரைஸ்னு சொல்கிறோம். அப்போது பையர் வந்து அந்த பொருளை அந்த ப்ரைஸுக்கு வாங்கும்போது அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, அவனுக்கு ஒன்றும் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதே மாதிரி செல்லருக்கும் அந்த ப்ரைஸில் விற்கிறதுனால ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஹீ இஸ் ரெடி ஹாப்பி டு செல் அட் தட் ப்ரைஸ். அந்த ஈங்கிற ப்ரைஸை விட ஹையராகவோ லோவராகவோ போச்சுன்னா மட்டும்தான் அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ குவான்டிட்டி ஆஃப் த குட்ஸ் வந்து குவான்டிட்டி ஆஃப் த குட்ஸ் சோல்டுங்கிறதுடைய ப்ரைஸுக்கும் குவான்டிட்டி ஆஃப் த குட்ஸ் டு பி பர்ச்சேஸ்டு அப்படிங்கிறதுக்கும் அதே அளவில் மேட்ச் ஆச்சுன்னா அதை ஈக்லிபிரியம்னு சொல்கிறோம். இதில் ஏதாவது ஒன்று அதிகமாக போச்சுனாலோ இல்லை குறைவாக போச்சுனாலோ அங்கே வந்து நமக்கு ஈக்லிபிரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். மார்க்கெட்டில் நோ ஈக்லிபிரியம். தட் இஸ் when a demand increases than the supply or the demand supply is more than the demand அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஈக்லிபிரியம் பாயிண்ட்டு அங்கே சரிப்பட்டு இருக்காது அந்த மார்க்கெட்டில் அப்படிங்கிறது தான் அந்த ஃபிகர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் ஈக்லிபிரியம் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னு எப்போ சொல்கிறோம், அந்த ஃபர்ம்க்கு எப்போ ஈக்லிபிரியம், அதுக்கு ப்ராஃபிட் எப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குதோ அப்போ தான் ஈக்லிபிரியம். எந்த விதமான அவுட்புட்டில் அவங்க அப்படியே நிறுத்துனா அந்த டோட்டல் காஸ்ட்டுங்கிறது அவங்களுக்கு ப்ராஃபிட்டை இன்க்ளூசிவாக கிடைக்குதோ அந்த ப்ரொடக்ஷன் நிறுத்தின அந்த பாயிண்ட்டுக்கு தான் ஈக்லிபிரியம் அவுட்புட்டுன்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் ஃபர்முக்கு வந்து இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பெரிய லாபமும் இருக்காது, டிக்ரீஸ் பண்ணுறதுனால பெரிய நஷ்டமும் இருக்காது. ஆகையினால ஃபர்முக்கு ஒரு பெரிய இன்சென்டிவ் உள்ள ஒரு மோட்டிவேஷன் அதிகப்படுத்துறதுக்கோ குறைக்கிறதுக்கோ இருக்காது அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு புரிய வருது. ஃபர்ம் அப்படி இந்த ஒரு காம்படேட்டிவ் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் டேக்கர்ஸ் என்ன விலைக்கு இருக்கோ அந்த விலையை வந்து அவங்க எடுத்துகிட்டு போக வேண்டிய ப்ரைஸ் டேக்கர்ஸாக தான் இருக்காங்க. ஏன் இந்த ரீசன் அப்படின்னா அங்கே லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபர்ம்ஸ் இருக்குது அந்த மார்க்கெட்டில், ப்ராடக்ட் ஹோமோஜினியஸாக தான் இருக்குது. அதனால் இவங்க எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் டிட்டர்மைன் ஆகுதோ, டோட்டல் கமாடிட்டி சப்ளைடும்
டோட்டல் கமாடிட்டி இன் டிமாண்டும் எங்கே ஈக்குவேட் ஆகுதோ, என்ன ப்ரைஸுக்கு ஈக்குவேட் ஆகுதோ அந்த ப்ரைஸுக்கு இவங்க அக்செப்ட் பண்ணி விற்றுட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இவங்க ப்ரைஸ் டேக்கர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட பின்னால் எக்ஸ்பிளைன் ஆகுது. அதை நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.